நான் சொன்ன மாதிரி தான் அந்த மருத்துவர் ஐயா அவரோட முடியும் பொறுத்தே வந்து இந்த தொகுதியில் கண்டிப்பாக மாறும். வட மாவட்டங்கள் வந்து இப்போ அவருக்கு தான் வந்து அதிகமாக செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக தருவாங்க. இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேக்கு வந்து ஸோ பர்டிகுலராக திண்டிவனம் தொகுதியில் டிவிகேவோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஸோ வானூர், மரக்காணம் இது எல்லாமே வந்து ஒன்று பாண்டிச்சேரி ஒட்டின தொகுதியாக இருக்கும். அதனால் வந்து மயிலம் பக்கத்தில் எல்லாமே வரதுனால பாண்டிச்சேரி இம்பாக்ட் வந்து விஜய் அதிகமாகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தொகுதியில் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அரசியல் வன்னியர் மக்கள்கிட்ட இப்போ எடுபடலை தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவர் மேலே குற்றச்சாட்டு இப்போ வந்து ஸோ நம்ம இப்போ திண்டிவனம் தொகுதியோட கள நிலவரம் என்ன, யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொகுதியில் பொறுத்தவரை டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி வந்திருக்காங்க. அவங்க 5 டைம் ஜெயிச்சிருக்காங்க, இவங்க 5 டைம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கலவரம் எப்படி இருக்குது? ஸோ டிஎம்கேலேருந்து இப்போ யார் அவங்க நிற்கிற மாதிரி இருக்குது? இப்போது டிஎம்கேலேருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா 2021 வந்து கண்டெஸ்ட் பண்ணி தோத்துட்டாரு சீதாபதி. ஸோ அவங்களுக்கும் இல்லை அவங்க மகன் 2 பேரும் யாராவது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேல பேசி நமக்கு தெரியும் சிட்டிங் எம்எல்ஏ அர்ஜுனன். ஸோ அவருக்கு தான் அதிக வாய்ப்பு. அண்ட் ஆல்சோ என்னன்னா இப்போ இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம். ஸோ அவரு கை காட்டுறவங்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும். ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் அப்படின்னா அந்த மாவட்ட செயலருக்கு இப்போ அதிகமான பவர் இருக்குது. நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கிறப்ப கூட மேபி சம்டைம்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா கண்டெஸ்ட் பண்ணுறப்ப டேரெக்டாக வந்து அவங்களே வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்ட செயலர் அவங்க சொல்கிறதா மேக்ஸிமம் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்குது. சிவி சண்முகம் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கேலேருந்து இப்போ சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டைமில் வந்து அவங்களுக்கு தான். டிஎம்கேல வந்து முன்னாள் 2020 கண்டெஸ்ட் பண்ணி தோத்தாங்க சீதாபதியில் அவர் உங்க பையன் அவங்க 2 பேருக்கு யாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மணி இது ஒரு டயர் 2 டவுன் மாதிரி தான் இருக்குது. ஸோ டயர் 2 டவுன்ஸ்லேயும் முக்கால்வாசி பார்த்தா வந்துட்டு டிவிகேவோட இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்டிகுலராக திண்டிவனம் தொகுதியில் டிவிகேவோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஸோ அவங்க வந்துட்டு வின்னிங் கேண்டிடேட் அவங்க டிசைட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களோட இம்பாக்ட் வந்து பெருசாக இருக்காது? கண்டிப்பாக வந்து அர்பன்ஸ் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டவுனில் இருக்கிற ஏரியாக்கு மேக்ஸிமம் வந்து திரு விஜயோட சப்போர்ட் வந்து அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அந்தளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஸோ நார்மலாக ஒரு வாங்குறது வந்து 10,000 to 15,000 ஓட் பேங்க் வாங்குவது தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் இந்த மாதிரி இருக்கிற வந்து கொஞ்சம் இது வந்து ரூரல் ப்ளஸ் இந்த அர்பன்ஸ் லைட்டாக மிக்சடாக தான் வரும் இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து அதுக்கான இம்பாக்ட் பெருசாக அங்கே எதுவும் பாதிப்பு வராது இந்த மாதிரி தொகுதியில் வரும். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதியில் எந்தெந்த சமுதாய மக்கள் மணி அதிகமாக வசிக்கிறாங்க? பர்டிகுலராக திண்டிவனம் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வன்னியர் ஆல்மோஸ்ட் 2 பேருமே சேமாக தான் இருப்பாங்க. ஸோ மேபி இவங்க 50னா அவங்க 50, 1% 2% மட்டும் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஆதி திராவிடர் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வன்னியர் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இது டவுன் திண்டிவனம் ஒட்டின பகுதி டவுன் பகுதியில் ஃபுல்லாக இஸ்லாமியர், செட்டியார், முதலியார் இவங்கெல்லாம் ஒரு கணிசமாக. ஸோ இப்போ 2026 வரப்போகிற எலெக்ஷனில் யாருக்கு வின்னிங் சான்சஸ் இந்த தொகுதியில் அதிகமாக இருக்குது? 26 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நோ இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே தான் வந்து லீட் பண்ணுறாங்க இந்த தொகுதியில். ஏன் அப்படின்னா டிஎம்கேல சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட் போயிட்டு இருக்கு. ப்ளஸ் வந்து கட்சிக்காரங்க மத்தியுமே வந்து ப்ராப்பராக வந்து அந்த அளவுக்கு அணுகுமுறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வட்டாரங்கள். ஆனால் கேண்டிடேட்டை பொறுத்து மாறலாம். ஒரு வேளை வந்து இப்போ நம்ம சொன்ன கேண்டிடேட் இல்லை, இன்கேஸ் அலைன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த தனி தொகுதின்றதால இன்கேஸ் அலைன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா மேபி மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டிவிகே ஓட்டை பொறுத்து இந்த மாதிரி தொகுதியில் மாறும். இம்பேக்ட் பெருசாக இல்லை அப்படின்னாலும், ஆனால் கடைசி டைமில் வந்து வாங்குற ஒரு 10,000 15,000 ஓட்டு வந்து 2 கட்சியுமே பாதிப்பு வரும். மேபி இந்த தொகுதியில் வந்து டிவிக்கு தாக்கம் இருந்துச்சுன்னா ஏடிஎம்கே தான் மைனஸ் அமையும். டிவிக்கோட வந்ததுக்கப்புறம் தான் இதோட தாக்கம் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே தான் லீடில் இருக்காங்க. 60% அவங்க தான் சான்ஸ். ஸோ 60% வந்து ஏடிஎம்கேக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது வந்து ஒரு டவுன் ப்ளஸ் லைட் அர்பன் சென்டர்னால ஸோ டிவிகேவோட இம்பாக்ட்டும் இங்கே இருக்குன்றாங்க. இப்போ டிவிகேவோட இம்பாக்ட் தான் வின்னிங் கேண்டிடேட்ஸை டிசைட் பண்ணுமான்னு வாங்க பார்த்துக்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் அடுத்த சட்டமன்ற தொகுதியை வானூர் பார்க்க போகிறோம். ஸோ வானூர் சட்டமன்ற தொகுதியும் ஒரு ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி தான். ஸோ இங்கே லாஸ்ட்டில் நடந்த 14 எலெக்ஷன்ஸ்லையும் திண்டிவனம் மாதிரி இங்கேயும் ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி தான் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கேல இப்போ யார் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் இருக்கு? இப்போ வந்து இது வந்து தனித்தொகுதி. ஸோ அதனால் வந்து யார் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் டிஎம்கே நேரே கண்டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா புஷ்பராஜ் முன்னாள் எம்எல்ஏ. ஸோ அவருமே வந்து இதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மைக்கேல் அவரும் கேட்டுட்ருக்காரு. ஸோ 2 பேர் யாராவது ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நேரடியாக கண்டெஸ்ட் பண்ணாங்க டிஎம்கே அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அலைன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா விசிகே தான் கேட்பாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ண வந்து வன்னி அரசு. ஸோ அவரே மீண்டும் கண்டெஸ்ட் பண்ணுறாரா, இல்லை அவர் வந்து சென்னை தொகுதிக்கு போயிட்டு மேபி இங்கே வேறு யாராவது கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து விசிகே கேட்பாங்க. அதில் வந்து வானூர் தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கேல ஆப்வியஸ்லி சிட்டிங் எம்எல்ஏ. ஸோ அவருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்றாங்க.
அதனால அவர் இல்ல அப்படின்னா முருகன் அவருக்கு 2 பேர்ல யாராவது ஒரு ஆளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தொகுதியில இது ஒரு ரிசர்வ்ட் தொகுதியா இருக்குன்றாங்க. ஸோ இந்த தொகுதியில டிவிகேவோட இம்பாக்ட்ஸ் வந்து பரவலாவே ரிசர்வ்ட் தொகுதியில ஒரு தாக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ டிவிகேவோட இம்பாக்ட் இங்க எப்படி மணி இருக்கும்? ஸோ டிவிக்கோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா அந்த தொகுதியில வந்து பாதிப்பு இருக்கும். அதிகமாவே வந்து 2 கட்சிக்கும் பாதிப்பு இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ வானூர் தொகுதி வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியை ஒட்டுன தொகுதியாவே வரும் உங்களுக்கு. ஸோ வானூர், மரக்காணம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாண்டிச்சேரியை ஒட்டுன தொகுதியாவே இருக்கும். அதனால வந்து மயிலம் பக்கத்துல எல்லாமே வரதுனால, பாண்டிச்சேரி இம்பாக்ட் வந்து விஜய் அதிகமாவே இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த தொகுதியில வந்து நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. விஜய் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 10-15% வாங்குவாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும். ஆனா, இப்போ வரைக்குமே இது வந்து கொஞ்சம் ஏடிஎம்கே ஃபேவரான தொகுதி தான். ஸோ விழுப்புரத்துல இதுவும் ஏடிஎம்கே ஃபேவரான தொகுதி தான் இருக்கு. ஸோ ஃபைனலா நீங்க அது ஒரு ஏடிஎம்கேக்கு ஃபேவரான தொகுதியிலே இது பண்றீங்க. இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. ம். ப்ராப்பரா கேண்டிடேட் தான் மேட்டர்ஸ். ஸோ எல்லா தொகுதியும் ஒரு ஒரு மாரி ஒர்க் ஆகும் இல்லைங்களா? ஸோ இந்த தொகுதி வந்து கேண்டிடேட் தான் மேட்டர்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த வானூர் தொகுதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி தான். ஸோ அலையன்ஸ் பார்ட்டி குடுத்தனால டிஎம்கே மேபி இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா, அந்த கான்ஃப்ளிக்ட் கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்ல ஒரு அலையன்ஸ் இருந்தாலும் சரி, ஏடிஎம்கேக்கு ஆப்போசிட்ல ஒரு அலையன்ஸ் இருந்தாலும் சரி, அந்த டைம் வந்து ப்ராப்பரா அந்த கட்சிக்காரங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. இது நார்மலா நடக்கிறது தான். அதனால மேபி இந்த டைம் தோத்துருக்கலாம். லாஸ்ட் 21 தோத்துருக்கலாம். பட் 26ல அப்படி இருக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கண்டிப்பா ஏடிஎம்கே மேல சின்ன ஒரு அதிருப்தி இருக்கு. விழுப்புரத்த சுத்தியுமே வந்து ஏடிஎம்கே சின்ன ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்றாங்க. ஆனாலும் சக்கரபாணியும் நல்ல கேண்டிடேட் தான். ஸோ அவருக்குமே அதிகமான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா டைரக்ட்டா டிஎம்கே கன்டெஸ்ட் பண்ணா டஃப்பா இருக்கும். இல்ல அப்படின்னா மறுபடியும் விசிகே குடுக்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தொகுதியில பர்ட்டிகுலரா எந்தெந்த சமுதாய மக்கள் மணி அதிகமா ஸோ வசிக்கிறாங்க? இது வந்து ஒரு விழுப்புரத்துல வந்து இது ஒரு ரிசர்வ் தொகுதியில ஒண்ணு. அதனால வந்து கண்டிப்பா ஆப்வியஸ்லி வந்து ஆதிதிராவிட மக்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா வன்னியர் மக்கள். ஸோ விழுப்புரம், வட மாவட்டம் சுத்தியுமே வந்து வன்னியர் மக்களும், ஆதிதிராவிட மக்களும் தான் ஆல்மோஸ்ட் 2 பேரும் ஈக்குவலா இருப்பாங்க. ஸோ இவங்க 45 இவங்க 46னா அவங்களும் 46 ஸோ அந்த மாரி மேக்ஸிமம் இருப்பாங்க. அதனால வந்து அதிகமான மக்கள் வந்து அவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து உடையார் மக்கள் இருக்காங்க. முதலியார் அவங்க எல்லாருமே கணிசமா இருக்காங்க. ஓகே. இங்க வந்து நீங்க வன்னியர் சமுதாய மக்கள் 40% இருக்காங்க. இது ஆதி திராவிடர் சமுதாய மக்கள் 40% இருக்காங்கன்னீங்க. ஸோ வன்னியர் சமுதாயமோட மக்களோட வோட்ஸ் வந்து இந்த தொகுதியில எவ்வளோ பெரிய இம்பாக்ட்டா இருக்கும்? ஸோ அவங்களோட வோட்ஸ் எவ்வளோ ஒரு கட்சியினருக்கு எவ்வளோ முக்கிய தேவையா இருக்கும்? ஸோ கண்டிப்பா வந்து பெரிய இம்பாக்ட். ஸோ வட மாவட்டத்தில இது மட்டும் இல்ல மொத்தம் 28 தொகுதி இருக்கு. ஓகேங்களா? ஸோ வட மாவட்டம்னு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அது 60 தொகுதிக்கு மேல வரும். ஆனா 28 தொகுதியில வந்து வன்னியர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா மருத்துவர் ராமதாஸா இருக்கட்டும், திரு அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும். அவங்களோட ஸ்ட்ராங் எப்பவுமே குறைஞ்சது 15, 20 தொகுதி வந்து ஸ்ட்ராங்கான தொகுதி தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து நீங்க மொத்தம் 4, 5 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, சேலம், கிருஷ்ணகிரி அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 7, 8 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வட மாவட்டங்கள் ஃபுல்லாமே வந்து வன்னியர் பெல்ட் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. அதுல இந்த தொகுதி குறைஞ்சது வந்து ஒரு 40லேருந்து 60,000 ஓட் 60,000 ஓட்டு வந்து கண்டிப்பா வன்னியர் மக்களுக்கே கிடைக்கும். அதே அளவுக்கு வந்து ஆதிதிராவிட மக்கள் விசிகே கட்சியும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து அதனால இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் 2 பேருக்குமே வந்து மாற்றங்கள் வரும். ஸோ இவங்களுக்குமே வந்து அதிகமான ஓட்டு இருக்கு. அவங்களுக்குமே அதிகமான ஓட்டு இருக்கு. ஸோ 2 பேர் ஓட்டுமே முக்கியமானது தான். இப்ப வன்னியரோட ஸ்பிளிட்டா இருந்தனால மேபி அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன லேக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மருத்துவர் ஐயா அவர் ஒரு டீமா இருக்காரு. திரு அன்புமணி அவங்களும் ஒரு டீமா இருக்குது. அந்த ஓட் பேங்க் எல்லாமே கொஞ்சம் மாறும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க குறிப்பா வட மாவட்டம் பொறுத்தவரைக்குமே வந்து மருத்துவர் ஐயாவ தான் இன்னமும் வந்து அந்த வில்லேஜ் சைடு. ஸோ இவங்களுக்கே எம்எல்ஏ இருந்தாலும் வில்லேஜ் சைடு ஃபுல்லாமே அவருக்கு தான் இன்னும் ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த கட்சி வட்டாரங்கள். ஸோ மணி பரவலா இந்த லாஸ்ட் ஒரு 5 வருஷமா பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வைக்க மிகப்பெரிய குற்றச்சாட்டு திமுக அரசு மேல. அவங்களுக்கு அந்த 10.5% ரிசர்வேஷன வந்துட்டு திமுக அரசு வந்து கிடப்பில போட்டாங்கன்ட்டு தான் அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாரி ஒரு நரேட்டிவ் அதிகமா அதிகமா வசிக்கிற ஏரியாஸ்ல அது ஒரு அஃபெக்ட்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது பெரிய அளவுக்கு எடுபடலன்னு சொல்லலாம். ஏன்னா 2021லயே அத வச்சு தான் ட்ரை பண்ணாங்க பெருசா. பட் பெரிய அளவு கை குடுக்கல. அது கண்டிப்பா அது வந்து அதில நெறைய கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அது குடுத்ததுக்கும் சரி, அதுக்கான ரீசன்ஸும் சரி நெறைய சொல்லலாம். பட் ஆனா, அந்த மாரியான ஒரு அரசியல் வன்னியர் மக்கள்ட்ட இப்ப எடுபடல தான் சொல்றாங்க. அது இல்லாம அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இப்போ வந்து மருத்துவர் ஐயா கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தது. ஸோ அந்த பிரச்சனைய வந்து அவங்களால வந்து அந்த கட்சியில பிரச்சனை பெருசா இருக்கிறதுனால, இது வந்து அவங்களுக்கால ஓட்டு பாதிக்காது. அப்ப அவங்களே 2 டீமா இருக்கிறதுனால நெறைய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றதுனால, இப்பவும் ரீசென்ட்டா பார்க்கலாம் நீங்க பெருசா அவர் வந்து அவரோட பிரச்சாரமோ, அவரோட எதுவுமே வந்து பெருசா இன்னும் வந்து டிஎம்கே வந்து இம்பாக்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. மருத்துவர் ஐயா வந்து எந்த அலைன்ஸ்ல போறாரோ, அத பொறுத்தே வந்து ஆட்டம் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தொகுதியோட ஓவரால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு மணி? எந்த கூட்டணிக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில வந்து லீடிங்ல இருக்கிறது வந்து ஏடிஎம்கேக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. பிஎம்கே அலையன்ஸ்ல கண்டிப்பா ஓரளவுக்கு கணிசமான ஓட் பேங்க் வாங்கினாலும் அவங்களுக்கான பாசிபிள் இருக்கு. பட் நான் சொன்ன மாரி தான் அந்த மருத்துவர் ஐயா அவரோட முடிய பொறுத்தே வந்து இந்த தொகுதியில கண்டிப்பா மாறும். வட மாவட்டங்கள் வந்து இப்போ அவருக்கு தான் வந்து அதிகமான செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க. அது இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா தெரியும். இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேக்கு வந்து லீடிங்ல இருக்கு. டிஎம்கே சொன்ன மாரி ப்ராப்பரான அலைன்ஸ் விசிகே கண்டெஸ்ட் பண்ணி கொஞ்சம் இந்த டைம் டஃப்பா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பா டிஎம்கே அலையன்ஸ் தான் வின் பண்ணும்.
பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா இப்போ ஏடிஎம்கே 55% சான்சஸ். ஸோ பாமக நிறுவனர் ராமதாஸோட அலையன்ஸ பொறுத்து தான் இந்த தொகுதியில டைனாமிக்ஸ் மாறும்னு சொல்றாங்க. ஸோ பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து யார் கூட அலையன்ஸ் வச்சிருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு மணிரத்னம் சொல்றாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.